கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம். டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படலாம், ஆனால் ஜெயம் தருவது நமது ஆண்டவர் தான். இந்த முடிவை சொல்லுவது நமது ஆண்டவர் தான். தீர்மானிப்பது நமது ஆண்டவர் தான். பதில் சொல்லுவது நமது ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஜெயமோ என்னால் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேக காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களுக்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் முயற்சி செய்வது நமது கடமை. ஆனால் ஜெயத்தை கொண்டு வருவது நமது ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் நினைத்தாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த ஆண்டவர் மனது வச்சாதான் இன்னைக்கு நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஜெயமோ என்னால் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே தங்களுடைய சுய பலத்தினால சுய முயற்சியினால வளர வேண்டும் என்று எத்தனையோ ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவை நாம் பார்க்கும்போது பிரயோஜனம் இல்லாத ஒரு முடிவு, பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு ஓடி 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 உடைத்து கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அது வீண் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை வச்சு அதை வைத்துக்கொண்டு எதையுமே நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக ஆண்டவரை நம்பி ஆண்டவரோடு கூட சார்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் தருகிற ஜெயம் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம். நம்ம தேவைகள் என்னது என்று அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான குடும்பத்து மக்களே, இந்த காலை நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு எந்த ஒரு பாதியிலுமே ஜெயமே இல்லை, எனக்கு சந்தோஷமான காரியமே இல்லைன்னு சொல்லி கலந்து நிற்கிறீங்கல்ல, நான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ என்னால் வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெற்றியாய் ஆண்டவர் தருவார். அவர் சந்தோஷிப்பிக்கிறதுக்கு நாள் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிற தேவன். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு ஜெயத்தை நிச்சயமா நான் தருவேன், உன்னை நான் நடத்துவேன். உன்னை நடத்துகிற பாதைகள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பாதைகளாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளிலே அதை நாம் அனுபவிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று அறிகிறோமே அப்பா. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை தருவீர் என்று நம்புகிறப்பா. உங்களுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.